கல்லு கலரு மில்க்கு கண்ணோட்டி உதடு விட்டுமா மொத்தமா கிடைக்குமா. வெல்கம் பேக் மாட்டி சொல்ல. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீ ப்ரீவியில் 10 பேர் வேலை வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்து நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ்னா வரும். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் வந்து ஃபஸ்ட்டு அடை மோஷன் ஆப் வேலைடு மோஷன் ஆப் இல்லாதவங்க நியூஸ் கால் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன் லிங்க்கு. ஓகே, அடுத்தது இந்த வீடியோக்கான புக் மார்க் சேர்க்கவே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன், கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அதில் என்ன ப்ராப்ளம்லாம் நான் பாஸ்வேர்டு கொடுத்துருவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ பாஸ்வேர்டு என்ன தெரியும். வாய்ஸில் தான் சொல்லுவேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்த்துட்டு பாஸ்வேர்டு போட்டு ஃபைலை இம்போர்ட் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்த ஃபைல் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் குரூப் 1 இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே டெஸ்ட் லேயர் இருக்கும். டெஸ்ட் லேயரில் உங்கள் மொபைல் நார்மல் ஃபான்ஸ் தான் காமிக்கும். அந்த ஃபான்ஸு வேணும்னா இந்த ஃபான்ஸுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபான் சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டாக நீங்கள் மரம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே டெஸ்ட் லேயராக இருக்கும். டெஸ்ட் லேயரில் நீங்கள் ஃபான் சேஞ்ச் பண்ணிங்க உங்களுக்கு வேணுன்ற ஃபாண்ட்டு. ஓகே, அடுத்தது கீழே ஆட் ஒரு இமேஜ்னு வரும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எஃபெக்ட் எதுவுமே பேஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு எஃபெக்ட்லாம் பண்ண தேவையில்லை, நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டுக்கிறேன். நீங்கள் மட்டும் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக சைஸில் கிராப் பண்ணி போடணும். சரி, அப்படி இல்லை அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். அந்த ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. அகைன் பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு சென்ட்ரல் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் 960 கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைடில் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு வந்து பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம், அந்த பிக்சர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்குற இந்த பிக்சரில் உங்களுக்கு வேணால் இந்த பிக்சர் எல்லாமே டெலகிராம் பேஜில் சென்ட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் பேஜுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த என்ன பிக்சரில் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு அந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களா அந்த பிக்சர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்து ஃபுல் ஜூம் கொண்டு வந்து மூலமாக 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். இன்னும் இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணிச்சுன்னா சைடில் மூவ் ட்ரெஸ் ஒன்று கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். அதே லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். கட்டாயம் சைஸில் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி சென்ட்ரலுக்கு கொண்டு வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். மேலே செட்டிங் பதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஓகே, பாஸ்வேர்டுக்கான 2 லெட்டர் சொல்கிறேன், 11 இன்னும் லாஸ்ட் 2 லெட்டர் வீடியோ சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறேன் அந்த பிக்சர் எல்லாமே இதுமாரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுங்க. நான் வீடியோ லென்த்தாக போனதால் ஒரே ரேஞ்ச் மட்டும் சொன்னேன். எடுத்து வச்சுட்டு கரெக்ட் கொடுத்த ஃபைலுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வரமாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண ஆடியோ ஒரு இமேஜ் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் 4 ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தாக போன்றா சொல்ல நீங்களே பார்த்து பண்ணிங்க. ஓகே, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தான், வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. நீங்கள் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுறதால ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் பார்த்துட்டு வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும் சைடில் ஏற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் இருக்கும், ஃபுல்லுன்னு கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆன மாதிரி தான் ஃபுல்லாக லோடிங் ஆகிட்டு கீழே சேவிங் எடுத்துன்னா உங்கள் சேவ் ஆகிடும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, பாஸ்வேர்டுக்கான லாஸ்ட் 2 லெட்டர் சொல்கிறோம், 66 போட்டு பாஸ்வேர்டை போட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் இம்போர்ட் பண்ணிங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.